ஹலோ எவ்ரிவன். நாளைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக ஒரு ஆம், சிவபெருமான் எப்படி வந்துட்டு ஒரு கருணை உள்ள கடவுள், எப்படி எல்லாருக்கும் அன்னம் அளிக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான ஒரு கதை தான் இது. ஒரு தடவை பார்வதி தேவி என்ன நினைச்சாங்கன்னா, சிவபெருமான் எல்லாருக்குமே உண்மையிலே அன்னம் அளிக்கிறாராம், இந்த உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களுக்கும் இவர் வந்துட்டு உணவளிக்கிறது உண்மைதானா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 4-5 எறும்பை எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு அதை தன்னோட கையில வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமான் கிட்ட, எல்லா உயிரினங்களுக்கும் இன்னைக்கு நீங்க உணவு கொடுத்துட்டீங்களா, எல்லா ஜீவராசிக்குமே கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்றாரு, ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, நல்லா தெரியுமா, என்னோட கையில ஒரு 4-5 எறும்பு வச்சிருக்கேன், இந்த பெட்டிக்குள்ள நான் வந்து அதை பூட்டி வச்சிருக்கேன், இதுக்குள்ள எப்படி உணவு போகும், அப்போ நீங்க வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கல தானே அப்படின்னு சொல்லவும், நீ அந்த பெட்டியை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி சிவன் சொல்றாரு. அப்போ அந்த பெட்டிக்குள்ள ஒரு அரிசி வந்து இருக்கு, அதை எல்லா எறும்புகளும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிவனுடைய பார்வையில எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் எப்பொழுதுமே எல்லாமே கிடைக்கணும். ஸோ அத்தனை பேருக்குமே வந்துட்டு இறைவன் தன்னுடைய கருணை மூலமா இந்த ஜீவன்களை வாழ வச்சுட்டு இருக்காரு. அதை எப்படியோ வாழ வச்சிருவாரு. அது வந்து போகவே முடியாத ஒரு ஒரு இடமா இருந்தா கூட இறைவன் தன்னுடைய லீலைகளை நடத்தி அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜீவனுக்காக தன்னால என்ன உதவி செய்து அந்த ஜீவனுடைய வாழ வைக்கணுமோ அதை வந்துட்டு சிவபெருமான் எப்பொழுதுமே செஞ்சிருவாரு அப்படிங்கறதா இந்த கதை வந்து உணர்த்துது.